யூடியூப்பில் கொலாப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஷார்ட்ஸை எப்படி போடலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ஷார்ட்ஸ் ரியாக்ஷனுக்கும் இப்போ மானிட்டேஷன் கிடைக்கிது. நீங்கள் உங்கள் சொந்த கண்டென்ட்டும் யூஸ் பண்ணி போடலாம், இல்லைனா யூடியூப்லேயே நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸுக்கு நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரியாக்ஷன் கொலாப்பும் யூஸ் பண்ணி போடலாம். அது எப்படி போடலாங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு புகழ்பெற்ற வரி இருக்குங்க, ஒருவன் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடா. கிட்டத்தட்ட 80 வயசு கிட்ட இருக்குங்க இவருக்கு. அதாவது ஒரு 77லேருந்து 78 இப்போ ஆயிடுச்சு. இவரோட உழைப்பை பார்க்கும்போது எனக்கு இப்போ நீங்கள் இந்த ஷார்ட்ஸை கேட்டிருப்பீங்க. இந்த ஷார்ட்ஸை எப்படி கொலாப் யூஸ் பண்ணலாங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ரீமிக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கொலாப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஒரு புகழ்பெற்ற வரி இருக்குங்க, ஒருவன் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது தேங்காய் பால் இருக்குது. இப்படி நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸை அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொலாப் ஆப்ஷன் இப்படி வீடியோ லோட் ஆகும். கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். இந்த ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகே ஆகி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃபுல் லோட் ஆனோடனே உங்களுக்கு ஷார்ட்ஸை ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஷார்ட்ஸ் ஒரு நிமிஷம் தான் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை, 15 செகண்டு, 20 செகண்டு, 30, 40 செகண்ட், எத்தனை செகண்ட் இருந்தாலும் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகும். அந்த ப்ராசஸிங் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். அந்த பேஜில் போய் நம்ம அந்த ஷார்ட்ஸுக்கு ஏற்றாப்படி நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும். ஆக்சுவலாக இது நான் என்னோட ஷார்ட்ஸ்லேருந்தே இந்த ஷார்ட்ஸை நான் ரெடி பண்ணி போடுறேன். அதனால் எனக்கு இந்த காப்பி ரைட்ஸ் பிரச்சனை வராது. ஏன்னா மற்றவங்களோட எடுத்து போட்டோம்னா பிரச்சனை வரும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தோடனே உங்களுக்கு எந்த மாதிரி கீழேயா மேலேயா வச்சு ஆங்கிள் வச்சு எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஷார்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேசியிருக்கிறதுனால பின்னாடி நான் கீழே ரியாக்ஷனில் பேச முடியும். ஒரு புகழ்பெற்ற வரி இருக்குங்க, ஒருவன் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடா. கிட்டத்தட்ட 80 வயசு கிட்ட இருக்குங்க இவருக்கு. அதாவது ஒரு 77லேருந்து 78 இப்போ ஆயிடுச்சு. இவரோட உழைப்பை பார்க்கும்போது எனக்கு என்னென்னலாமோ தோணுது. அவரால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல நிற்க முடியல. ஆனாலும் இந்த வயசுலேயும் ஒரு சின்ன தொழிலை பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டு தன்னோட காலில் நிற்கணும், அதாவது சொந்த உழைப்பில் தான் தன்னால் இறுதி வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன கடையை நடத்திட்டு இருக்காருங்க இவரை பார்க்கும்போது. ஆனால் இந்த வயசுலேயும் இவங்க உழைக்கிறத பார்த்தா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் இந்த ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸை ஃபுல்லாகவே பேசியிருப்பேன். ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேஸை காமிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்களோ, அந்த ஐயா என்ன பண்ணுறாங்களோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து அது பின்னாடி நான் வாய்ஸ் பின்னாடி பேசியிருப்பேன். அதனால் நான் இந்த ஷார்ட்ஸில் கீழே ரியாக்ஷனில் என்னால் பேச முடியல, ஒன்லி ரியாக்ஷன் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வாய்ஸ் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களும் பேசுனீங்கன்னா அந்த 2 வாய்ஸும் மெர்ஜ் ஆகி என்ன பேசுகிறாங்கங்கிறதே கிளியராக கேட்க முடியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸில் எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல நீங்கள் பேசுங்க, மற்ற இடத்துல ரியாக்ஷன் கொடுங்க. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதில் ஒரு வேலையை பண்ணணும். வேலையை பண்ணாமல் சும்மா அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா வீடியோ பசாடு ஓடிட்டு இருக்கும். நீங்கள் கீழே பசாடு ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. அதுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. மானிட்டேஷன் ஓகே ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 போடலாம், 4 போடலாம். உங்களுக்கு எப்படி அதை போடணுங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா, அதுக்கேற்றபடி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் கிரியேட் ஆகும். ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 வியூஸ் போகும். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளிக் ஆகி யூடியூபே நீங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கிளிக் பண்ணி அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 லட்சம் இல்லைன்னா ஒரு 5 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு யூடியூப்பில் சீக்கிரமாக மானிட்டேஷன், அந்த ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் ஓகே ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நான் இப்போ அந்த அப்லோட் பண்ணிவிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் அப்படியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஓகே கொடுத்தோம்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் டைட்டில் வைக்கணும். டைட்டில் உங்களுக்கு தமிழோ இங்கிலீஷோ எதுனாலும் ஓகே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தமிழ் கம்ஃபர்டபுள்னால தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த ஷார்ட்ஸுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்னு பாருங்கள், இவரின், நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் டைப் பண்ணியிருப்பேன், அதனால் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாப்படி நீங்கள் ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். இப்போ இவரின் தன்னம்பிக்கை மெய் சிலிர்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வச்சிட்றேன். அதுக்கப்புறம் ஏதாவது அந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாங்கிறதுனால வேணாம்லாம் விட்டுறலாம். நான் ஒரு சல்யூட் ஸ்டிக்கர் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஈமோஜி ஸ்டிக்கர் இருக்குல்லையே அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கீவேர்ட்ஸ், இந்த ஹேஷ்டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸு இதோட போய் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதை பூஸ்டப் பண்ணி இந்த வீடியோவை கொஞ்சம் சென்ட் பண்ணும். எல்லா பேர்த்துலையும் யார் யார் இந்த ஷார்ட்ஸை பார்க்க விரும்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த ஷார்ட்ஸ் போய் கொண்டு சேரும். இப்போ பாருங்கள், ஹேஷ்டேக் ஷார்ட்ஸு, வைரலு, யூடியூப் ஷார்ட்ஸு, அந்த மாதிரி நான் கீவேர்டு வச்சுருக்கேன். கீவேர்டு நிறைய இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பெய்டு ப்ரொமோஷன் நம்ம பண்ணல, அதனால் அதை ஆன் பண்ண தேவையில்லை. கீழே வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து ஆனில் இருக்கணும். ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து ஆனில் இருந்தால் தான் நம்ம ஷார்ட்ஸ் போடுறதுக்கு பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்ல கமெண்ட்டுகளுக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணி பழகுங்க. ஆகாத கமெண்ட்டுகளை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒன்று பண்ணால் ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். இப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த நீங்கள் ரியாக்ஷன் பண்ணதுக்கும் மேலே இருக்க ஷார்ட்ஸோட இமேஜும் அப்படியே வந்து நிற்கும். அந்த ஷார்ட்ஸ் வந்து நின்னோடனே நீங்கள் உள்ளே போய் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஷார்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறது தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஷார்ட்ஸோட ரெக்கார்டை நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இந்த ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த 1.5 மணி நேரத்தில் இந்த ஷார்ட்ஸ் போட்டு எவ்வளோ வியூஸ் போயிருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு அதை லைவாகவே காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். அந்த ஷார்ட்ஸ் 1:17க்கு போட்டேன், மேலே டைமிங்கோட காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. இப்போ பாருங்கள் 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஷார்ட்ஸ் எவ்வளோ நேரம் எவ்வளோ வியூஸ் போயிருக்குங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா லாங் ப்ரெஸ் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். இருக்குங்க இவருக்கு, அதாவது ஒரு 77லேருந்து 78 இப்போ ஆயிடுச்சு. இவரோட உழைப்பை பார்க்கும்போது எனக்கு என்னென்னலாமோ தோணுது. பாருங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிருக்கு, 112 வியூஸ் போயிருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் மெச்சூர்டான வீடியோ, நீங்கள் எடுக்கிற ஷார்ட்ஸோட ரியாக்ஷனு அதை பொறுத்து அந்த கண்டென்ட்டை பொறுத்து இன்னும் வியூஸ் போகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. 112 வியூஸுங்கிறது ஒன்றும் மோசம்லாம் இல்லை 1 மணி நேரத்தில். ஏன்னா 2 நாளாகி 3 நாளாகிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 வியூஸ் 4 வியூஸ் போன காலம்லாம் எனக்கு இருக்குது. 112ங்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். இந்த மாதிரி நீங்கள் இந்த கொலாப் ஷார்ட்ஸ் போடுறது இப்படி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே ஓன் கண்டென்ட் எடுத்து ஷார்ட்ஸை போடலாம். ஏன்னா 1 நிமிஷம் தான் போடணுங்கிறதெல்லாம் இல்லை, 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூட போடலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, இதுதாங்க கொலாப் போடுறதுக்கு, அதாவது கொலாப் ஷார்ட்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் போட்டு நல்லா வாங்க. இனி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வீடியோ பண்ணணும் எப்படிங்கிறது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த எடிட்டிங் ஆப்பும் தேவையில்லை. நீங்கள் யூடியூப்புக்குள்ளேயே போய் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டேன், எவ்வளோ வியூஸ் போகிறதுங்கிறதையும் காமிச்சிட்டேன். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே ஹைப் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம திரும்பி சந்திக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.